சென்சார் போர்டு மீது போடப்பட்ட வழக்க வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஜனநாயகன் படத்தோட படக்குழு எப்படியாவது இந்த படத்தை இறக்க விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச ஜனநாயகன் படக்குழு இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கினா மட்டும் இந்த சென்சார் போர்டு இந்த ஜனநாயகன் படத்தை நிம்மதியா இறக்க விட்டுருவாங்களா? இனி இந்த ஜனநாயகன் படத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது? நான் உங்க ஜெசோனா இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கான வழக்க படக்குழுவினர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வழக்கு பிடி ஆசா கிட்ட இருந்து தொடங்கிச்சு. சரியா? அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க, இந்த வழக்கெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம். நீங்க உயர் நீதிமன்றத்திலே முடிச்சிருங்க. அதாவது பிடி ஆசா அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து மறுபடியும் ஒழுங்கா தெளிவா விசாரணை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு தீர்ப்ப சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க அனுப்பிட்டாங்க. சரியா? இத பார்த்த படக்குழுவினர்கள் மறுபடியும் என்னடா இப்படி அலைய வைக்கிறாங்க. சரி மறுபடியும் மறுபடியும் வழக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வழக்க வாபஸ் வாங்கிருவோம். வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அத நம்ம கேட்போம். ஏன்னா, அது கேட்டாச்சுன்னா நம்மளுக்கு இந்த படத்த அவங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படக்குழுவினர் அந்த ஜனநாயகன் படத்தோட படக்குழுவினர்கள் இந்த கேஸ வாபஸ் வாங்குறாங்க. அதுவும் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 10ஆம் தேதி. சரியா? இன்னைக்கு காலையில பிடி ஆசா அவங்களுடைய முன்னிலையில, அதாவது உயர்நீதிமன்றத்துல வச்சு இந்த வழக்க வாபஸ் வாங்குறாங்க. நாங்க வாபஸ் வாங்கிக்கிடுறோம். இனி இந்த படத்த நாங்க சென்சார் போர்டுக்கு அனுப்புறோம். அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, இத மறு ஆய்வு செஞ்சு தரட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அத அவங்க சொல்லட்டு நாங்க கட் பண்ணி நாங்க குடுக்குறோம். அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு டேட்ட சொல்லி, என்ன சான்றிதழ் தராங்களோ, நாங்க ஒரு டேட்ட சொல்லி நாங்க இந்த படத்த ரிலீஸ் பண்றோம். அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வழக்கு, வழக்கு, வழக்கு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் இறங்க வேண்டியதுங்க. ஃபுல்லா இன்ன வரைக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை ஆயிட்டு. இந்த படம் இன்னுமே ரிலீஸ் பண்ண விடல. ஒருவேள சென்சார் போர்டுக்கு கீழ நம்ம பணிஞ்சு போனா இந்த படத்த இறக்க விட்டுருவாங்களோ! அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவுங்க இந்த வழக்க வாபஸ் வாங்கியிருக்கலாம். சரியா? இல்லன்னா இந்த படத்த எப்படியும் இறக்க விட மாட்டாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்த என்ன பண்ணுவாங்க, சென்சார் போர்டு மறு ஆய்வு பண்ணுவாங்க. மறு ஆய்வு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன கட்டு இருக்குது. இத நீங்க படக்குழுவினர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த கட் பண்ணிட்டு எனக்கு தாங்க. எடிட் பண்ணி தாங்க. நாங்க மறுபடியும் மறு ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். என்ன சான்றிதழ் வழங்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் பார்த்து சொன்னாங்கன்னா, படக்குழுவினர்கள் உடனே இந்த படத்த ரிலீஸ் பண்ணிருவாங்க. இல்ல படக்குழுவினர்கள் வழக்கு பதிவு போட்டு சென்சார் போர்ட் நிறுவனத்துல உள்ளவங்கள அலைய வச்சது காரணமா வச்சு, அவங்க பழி வாங்கணும்னு நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்க நெறைய விதிமுறைகள சொல்லுவாங்க. சரியா? அப்படி என்னென்ன விதிகள் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி அந்த ஜனநாயகன் படத்துல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதாவது மத உணர்வுகள புண்படுத்துறது மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில கருத்துக்கள் வச்சாங்க வழக்குலே. சரியா? அத காரணமா காட்டுவாங்க ஃபர்ஸ்ட். சரியா? மத உணர்வுகள் புண்படுத்துற மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த காட்சிய மொத்தமா நீக்க சொல்லுவாங்க. இல்லன்னா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த காட்சி இருக்கட்டு, அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ மியூட் பண்ண சொல்லதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. சரியா? இத அவங்க காரணமா காட்டி பண்ணுவாங்க. அடுத்ததாட்டு பிரச்சனை வந்தா, எது மூலமா பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்ததாட்டும் அந்த வழக்குல இருந்துச்சு. சரியா? அத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ சீருடை சின்னங்கள் ஏதாவது தவறுதலாட்டு ஒரு முறையில சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா, அத என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீக்க சொல்லுவாங்க. இல்ல நீக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படக்குழுவினர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க போயி பாதுகாப்பு அமைச்சகத்துல போயி என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அவங்க பர்மிஷன் தந்தா மட்டும் தான், நாங்க இந்த காட்சிய வைக்க சொல்லுவோம். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க படக்குழுவினர்கள் போய் என்ஓசி வாங்கி குடுத்தா மட்டும் தான் இந்த ராணுவ காட்சிகள் இருக்கும். இல்ல, அ எங்களுக்கு இதையும் தாண்டி வைக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கட்டே வேண்டாம். இத மொத்தமா நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காட்சிக்கு பதிலா எடிட் அதாவது வேற மாதிரி காட்சிகள பண்றது மாதிரி வைக்கிறதுக்கும்
அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா, ஏற்கனவே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த படத்துல வந்து ராணுவ உடையோட இருந்தாங்கன்னா, ஒருவேளை இந்த ராணுவ காட்சிகள் இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அடுத்ததாட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வசனங்கள். அதாவது விஜயோட கடைசி படம் இந்த ஜனநாயகன் படம். அதுவும் விஜய் வந்து கட்சி அரசியலுக்கு வந்தாச்சு. அதனால இந்த படம் அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேள இந்த படத்துல அதிகமா அரசியல் சார்ந்த டயலாக் அப்படிங்கிற மாரி இருக்குது. அதாவது அரசியல் சார்ந்த பிரச்சாரம் அப்படிங்கிற மாரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சென்சார் போர்டு படக்குழுவினர்கிட்ட இந்த இந்த விஷயங்கள நீங்க டெலீட் பண்ணுங்க. அதாவது இது இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது அழுத்தம் கூட குடுக்கலாம். இது இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றதுக்கு ரொம்பவே 100க்கு 100% வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இது மட்டும் தான் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது சென்சார் போர்டு வந்து என்ன சான்றிதழ் குடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆ அதாவது யுஏ சான்றிதழ் வந்து குடுத்தாங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வசூல் ரொம்பவே அதிகரிக்கும். அதாவது ஃபேமிலி, குழந்தைகள் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி. யுஏ சான்றிதழ்னாலே ஃபேமிலி, குழந்தைகள் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான். சரியா? இதனால ஜனநாயகன் படக்குழுவினர்களுக்கு அதிகமான வசூல் அதிகமா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? ஆல்ரெடியே இந்த ஜனநாயகன் படத்தோட குழுவினர்கள் வந்து என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுஏ சான்றிதழ் வந்து கிடைக்காதா? அப்படிங்கிற மாரி தான் ஆசைப்படுறாங்க. சரி இதையும் தாண்டி, இல்ல இவங்களுக்கு ஏ சான்றிதழ் தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஏ சான்றிதழ் உள்ள படங்கள வந்து வயதுக்கு வந்தவங்க மட்டும் தான் போய் பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தோட வசூல் ரொம்பவே கம்மியாகும். இதனால படக்குழுவினர்களுக்கு இந்த லாஸ் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அதாவது அதிக பட்ஜெட் போட்டு எடுத்திருப்பாங்கல்ல. அதனால அந்த பட்ஜெட்டையும் தாண்டி வசூல் கம்மியா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு லாஸ் தானே. இதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப தாமதம் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ படக்குழுவினர்கள் வந்து இப்பதான் இன்னைக்கு தான் இந்த வழக்க வந்து வாபஸ் வாங்குறாங்க. சரியா? உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த மறுசீரமைப்புக்கு குடுத்துருவாங்க. அதாவது இந்த படத்த வந்து என்னென்ன காட்சிகள நீக்கணும் அப்படிங்கிற மாரி பார்ப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் படக்குழுவினருக்கு அனுப்பி இந்தந்த காட்சிகள நீங்க நீக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே மாதிரி படக்குழுவினர்கள் வந்து அந்தந்த காட்சிகள நீக்கி, மறுபடியும் அந்த படத்த சென்சார் போர்டு கையில குடுப்பாங்க. சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அத வந்து பாப்பாங்க. பாத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த சான்றிதழ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடுப்பாங்க. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே டிலே ஆகும். நாட்கள் அதிகமா எடுக்கும். அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் ஆகலாம். இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட ஆகலாம். அந்த மாதிரி ரொம்பவே நாட்கள் இழுக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி. அடுத்ததாட்டு இந்த ஜனநாயகன் படத்த குறித்து என்ன பிரச்சனை மெயினா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த படத்தோட ஹெட்டிங்லே பிரச்சனை வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற மாரி பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பேருக்கே பிரச்சனை வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த படம் வந்து அரசியல் சார்ந்த படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத குறித்து அது ஜனநாயகன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஒருவேள அந்த படத்தோட இந்த ஜனநாயகன் பேரையே மாத்த சொல்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவரு நடிச்ச மெர்சல் படம் இருக்குல்ல, அதுல ஜிஎஸ்டி வசனங்கள் வந்து ஒரு சர்ச்சையாச்சுல, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி. அதே மாதிரி ஒரு சில படங்களுக்கு இந்த ஹெட்லைன் அதாவது ஜனநாயகன் இருக்கிறது மாதிரி வேற வேற ஹெட் இருந்துச்சுன்னா மாத்த சொல்லுவாங்க. ஒருவேள அது ஜனநாயகன் படத்த அரசியல் ரீதியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹெட்லைன சென்சார் போர்டு வந்து அத மாத்தியே தீரணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, மாத்துறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். இப்போ படக்குழுவினர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க வாபஸ் வாங்கியாச்சு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த படத்த வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிரலாம். அதனால நம்மளுடைய முதலீட இத போட்டிருந்தாலும் அத மறுபடியும் எடுத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ மைண்ட் செட்டாடி இருப்பாங்க. சரியா? ஏன்னா இன்னைக்கு வழக்க வாபஸ் வாங்கியிருக்கிறதுனால. சரியா? ஆனா இது வந்து சென்சார் போர்டு கையில தான் இருக்குது. சரியா? ஏன்னா இவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணதுனால, அவங்க கேஸுன்னு இருக்குது. சரி அதெல்லாம் மன்னிச்சு சென்சார் போர்டு, "சரி இதெல்லாம் டெலீட் பண்ணுங்கப்பா. இந்த படத்த நீங்க இறக்கிட்டு போங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, இவங்க இந்த படத்த ஜாலியா ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா?
ஏன்னா, இந்த படத்துக்காக அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்த இறக்க விட்டா ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, விஜய் அவர்களோட கடைசி படம். இனி படம் நடிக்கவே வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த படத்த ரொம்பவே அவங்க வந்து டிலே பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் அது சரியா வரல. ஏன்னா ஜாலியா இறக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, சென்சார் போர்டையும் குறித்து, ஜனநாயகன் படத்தோட படக்குழுவினர்களும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து இருக்கும்ல. அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.